ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராமில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வீடியோ போகிற வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. எந்த அப்டேட்டாக இருந்தாலும் சரி அதில் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே கிடச்சிடும். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான வழி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நம்ம கேக் டோக்கன் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ கேக் டோக்கன் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் இந்த $1500 வரைக்கும் வந்து ஆன் பண்ண முடியும், எந்த ஒர்க்குமே வந்து பண்ணாமல். ஸோ வாங்க எப்படி வந்து இந்த கேக் டோக்கன் பர்ச்சேஸ் பண்ணுறது அண்ட் இந்த கேக் டோக்கன் பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா காயின் மார்க்கெட் கேப் அப்படின்ற வெப்சைட்குள்ளே வந்து நான் இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதை இன்னும் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து எல்லா டோக்கன்ஸ் அண்ட் எல்லா காயின்ஸோட டீட்டெயில்ஸையும் வந்து நம்ம தரவாக செக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேக் டோக்கன் வந்து என்ன ப்ரைஸ்க்கு வந்து வந்திருக்கு அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதாவது ஆல் டைம் லோ எவ்வளோன்றதை பார்ப்போம். ஜஸ்ட் வந்து இது 1 year எகோ தான் வந்து வந்துச்சு. ஸோ இந்த 1 year எகோக்கு முன்னாடி எவ்வளோ கம்மியான ப்ரைஸில் இருக்குதுன்னு பாருங்களேன். ஸோ சொல்ல முடியாத அளவுக்கு பர்சன்டேஜில் வந்து பயங்கரமாக இந்த 1 yearக்குள்ள வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. எவ்வளோ டாலர் கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா $44.18 வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த கம்மியான ஒரு ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த $44 கிட்ட வந்து செல் போட்டிருந்தாங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு ப்ராஃபிட் வந்து எடுத்துருக்கலாம். அதாவது வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு பைசா வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் சொல்கிற ஒரு விஷயம் வந்து ட்ரேடிங் மூலமாக ஏர்ன் பண்ணுற மாதிரியும் இருக்கும் அண்ட் ஸ்டேக்கிங் மூலமாகவும் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த டோக்கன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து $10.75 கிட்டே இருக்குது. ஸோ இந்த கேக் டோக்கன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்மியான ப்ரைஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஒரு பெரிய ரீசன் இது வந்து ட்ரஸ்ட் வாலெட்டில் வந்து எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணது. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து இதுக்கு அதிகமான ஒரு ஸ்டேக்கிங் ரிவார்ட் வந்து அவங்க கொடுத்தது. கிட்டத்தட்ட ஒரு 130% வரைக்கும் வந்து அவங்க ஸ்டேக்கிங் ரிவார்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதிக லெவலில் வந்து எல்லாருமே ஸ்டேக் பண்ண இது அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கவும் பார்த்திங்கன்னா இதோட விலை வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதனால் வந்து இதுக்கு ஒரு நல்ல வேல்யூ கிடச்சதுன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டோக்கன் வந்து எந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுக்குறேன். இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வியூ அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த கேக் டோக்கன் மட்டும் கிடையாது, நீங்கள் என்ன காயின்ஸ்னாலும் சரி என்ன டோக்கன்ஸ்னாலும் சரி இதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேக் USDT இது வந்து பைனான்ஸில் இருக்கிறத வந்து சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம கிளிக் பண்ணிப்போம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு இப்போ. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிருக்கு. அதாவது பிட்காயின் வந்து ஒரு திணறிட்டு இருக்க ஒரு ஸ்டேஜில் இருக்குது. மேலேயும் போக முடியாமல் கீழேயும் போக முடியாமல் ஒரு சைட்வேஸில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஒரு கிராஷான ஒரு மூமெண்ட் தான் போயிட்டுருக்கு. ஸோ பிட்காயின் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எல்லா காயின்ஸ் அண்ட் டோக்கன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் பிட்காயின் டவுன் ஆச்சு கிராஷ் ஆச்சு அப்படின்னா எல்லா காயின்ஸுமே டம்ப் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். பிட்காயின் அடிப்படையாக வச்சு தான் எல்லா காயின்ஸுமே வந்து இயங்கிட்டுருக்கு. அது மாதிரி தான். ஸோ அதுவும் ஒரு ரீசன் இருக்குது. இப்போ எல்லா காயின்ஸுமே வந்து டம்பில் தான் இருக்குது. எந்த காயின்ஸ் வேணாலும் நம்ம வந்து வாங்க முடியும். கரெக்டாக அந்த டிப்பை யூஸ் பண்ணி நம்ம வாங்கணும் அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டிப்பை யூஸ் பண்ணி நம்ம பை பண்ணி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதை சும்மா பை பண்ணி நம்ம வைக்காமல் அந்த ஒரு டோக்கனோ அல்லது காயின்ஸோ வந்து நம்ம ஸ்டேக்கில் போட்டோம் அப்படின்னா இன்னும் அதிகமான ஒரு டோக்கன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இன்னும் அதிகமான ஒரு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அப்படின்னா நம்ம அந்த மாதிரி போட்டு வைக்கணும். ஸோ நான் சொல்கிற கான்செப்ட் நம்ம ஒரு டிப்பில் வந்து ஒரு இந்த கேக் வந்து பை பண்ணுறோம் அண்ட் இதை ஸ்டேக்கில் போட்டு அந்த கேக்கை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ வந்து நம்மளோட வருமானத்தை இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதுதான் கான்செப்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த டோக்கனை வந்து ஒரு $8 $5 $10 இந்த மாதிரிலாம் யாராவது வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களாம் கண்டிப்பான முறையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த $44 வந்த உடனே பார்த்திங்கன்னா செல் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு $10 வாங்கின ஒரு டோக்கனையோ $5 வாங்கினதையோ $44 போடும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி செல் போட்டிருக்காங்க. செல் போட்ட டைமில் வந்து மார்க்கெட் வந்து நல்லா கிராஷ் ஆகி கீழே போயிருக்கு. ஸோ எல்லாருமே செல் போடும்போது நல்லா கிராஷ் ஆகும். ஸோ கிராஷ் ஆகி மறுபடியும் வந்து ஒரு $9 இந்த $10 கிட்டலாம் வரும்போது எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ பை பண்ணும்போது மறுபடியும் பார்த்திங்கன்னா $26 கிட்ட வந்து போயிருக்கு. ஸோ அந்த டைமில் எல்லாருமே செல் போட்டிருக்காங்க. ஸோ செல் போட்டோன்னா மறுபடியும் இப்போ $10 கிட்ட வந்து சுற்றிட்டு இருக்கு. இதுவும் ஒரு கரெக்டான டைம் தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. இன்னும் வந்து கொஞ்சம் கீழே இறங்குமான்னு கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே இறங்கினா கூட ஒரு $9 வரைக்கும் தான் இறங்கும். அதுக்கு மேலே வந்து இறங்காது. இது ஒரு நார்மலான ஒரு பைசா தான் இது வந்து வாங்குறதுக்கு. இது வந்து $20 போகலாம் அல்லது $40 போகலாம் அல்லது $100 போகலாம் அல்லது ரொம்ப நாள் ஆகலாம் போகிறதுக்கு கூட. அது நம்மளால சொல்ல முடியாது. பட் வந்து நம்ம வாங்கி இந்த கேக்கை வந்து சும்மா வச்சுருக்காமல் ஸ்டேக்கிங் போடுறது
மூலமாக வந்து இன்னும் பயங்கரமாக வருமானம் கிடைக்குன்னா யோசிச்சு பாருங்களேன். அப்போ வந்து நம்ம இது டவுன் ஆனாலும் சரி, டவுன் ஆகலைனாலும் சரி, ஒன்று ஸ்டேக்கிங் மூலமாக நமக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும், அல்லது இந்த கேக் டோக்கன் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறது மூலமாகவும் இன்கம் கிடைக்கும். ஒருவேளை இந்த ட்ரேடிங்கில் வந்து இந்த கேக் டோக்கன் வந்து இன்க்ரீஸே ஆகலைனா கூட ஆகாமலாம் கிடையாது, ஆகும், கண்டிப்பாக ஆகும். ஒருவேளை ஆகலைனா கூட ஸ்டேக்கிங் மூலமாக நமக்கு அதிகமான கேக்ஸ் வந்து ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ 2 வே இருக்குது, 2ல் ஒன்று போனாலும் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பயப்பட தேவை கிடையாது. பட் இதுக்கு உங்களுக்கு ட்ரேடிங் பற்றின நாலேஜ் வந்து கொஞ்சமாவது இருக்கணும். கண்டிப்பாக நாலேஜ் இல்லாமல் இது நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளாப் தான், அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ நான் சொல்கிறேன், நான் மட்டும் கிடையாது, யார் என்ன சொன்னாலும் சரி, அவங்க சொல்கிறதுக்காக மட்டும் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து யோசிச்சு இது கரெக்டாக இருக்குமா இல்லையா, அதை பண்ணலாமா வேணாமான்னு உங்களோட ஓன் அனலைஸில் வந்து நீங்கள் பண்ணணும். இல்லை அப்படின்னா அது வந்து ரிஸ்கில் போய் முடியும். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம பணம் போடுறோம் அப்படின்றப்ப ஒரு தடவைக்கு 1000 தடவை வந்து நம்ம யோசிச்சு அதை தரவாக அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ எந்த டோக்கன்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து வாங்கலாம். பட் எந்த மாதிரி டைமில் வாங்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக பம்ப் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு டைம்லலாம் வாங்கக்கூடாது. இப்போ ஷிபாலாம் வந்து மேலே வந்து ரொம்ப பம்ப் ஆகிருந்துச்சு. ஸோ இந்த டைம்லலாம் வந்து வாங்கவே கூடாது. எப்போ வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கோ அந்த டைமில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் ஃப்யூச்சரில் வந்து கொஞ்சம் மாதம் கழித்து அது வந்து மேலே இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து நம்ம செல் போடலாம். ஸோ ட்ரேடிங் மூலமாக பை பண்ணுறது, செல் பண்ணுறது இருக்குது. பட் மற்ற எல்லா காயின்ஸ்க்கும் வந்து ஸ்டேக்கிங் ரிவார்ட்லாம் வந்து அதிகமாக இல்லை. பைனான்ஸில் ஸ்டேக்கிங் ஆப்ஷன் இருக்குது, ட்ரஸ்ட் வாலெட்லையும் இருக்குது. பட் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து ஸ்டேக்கிங் ரிவார்ட் கொடுக்கறதில்ல. நான் பார்த்ததில் இந்த கேக்குக்கு வந்து அதிகமான ஒரு ஸ்டேக்கிங் ரிவார்ட் கொடுக்குறாங்க. இப்போ அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரஸ்ட் வாலெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ பேன்கேக் ஸ்வாப்க்கு வந்து போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் பேன்கேக் ஸ்வாப்குள்ளே வந்ததுக்கப்புறம் ட்ரேடுன்ற ஆப்ஷனில் தான் இருப்பீங்க. கீழே வந்து ஏர்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பூல்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த பூல்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிடுவீங்க. அதுக்கு முன்னாடி மேலே வந்து ஸ்மார்ட் செயின், அதாவது வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டேக் இருக்குது அப்படின்னு பற்றி பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்டேக் இருக்குது, அண்ட் மேனுவல் ஸ்டேக் இருக்குது. அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டேக் பண்ணுறது மூலமாக நமக்கு கேக் ரிவார்டாக கிடைக்காம மற்ற டோக்கன்ஸ் வந்து ரிவார்டாக கிடைக்கிற மாதிரியான ஸ்டேக் இருக்குது. அதாவது கேக்கை வந்து ஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேறு ஏதாவது டோக்கன்ஸ் வேணும் அப்படின்னா அதை வந்து ரிவார்டாக வந்து நம்ம வாங்கிக்கலாம். பட் நமக்கு எதுக்கு அதிகமான ஒரு ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேக் வந்து நம்ம வாங்குறதுக்கு தான் நமக்கு அதிகமான ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 64.36% வந்து வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. இது முதலெல்லாம் பார்த்திங்கன்னா 120, 110% இருந்தது. பட் எல்லாருமே அதிகமாக ஸ்டேக் பண்ண ஆரம்பிக்கவிட்டையும் இப்போ வந்து அதோட வேல்யூ வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது எப்போயுமே வந்து ஸ்டேபிளாக இருக்குமா இந்த பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இது அதிகமாக ஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து மாறிட்டே தான் இருக்கும். அந்த விஷயத்தையும் வந்து நான் சொல்லிடுறேன். பட் பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் ஆகாது அப்படின்றது என்னோட கான்செப்ட். பட் இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க, நான் சொல்லிடுறேன். அதுக்காக தான் இப்போ 64% இருக்குது. இது முன்ன பின்ன வந்து கூடலாம் குறையலாம், அது வந்து ஸ்டேக் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. போஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்டேக்னா என்னென்னு பார்த்துலாம். இந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிப்போம். ஸோ ஆட்டோமேட்டிக் ஸ்டேக்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து ஒரு 10 கேக் வந்து ஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய ரிவார்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டேக் பண்ண கேக்குள்ளே வந்து அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் பண்ணிடுவாங்க. இதே மேனுவல் ஸ்டேக்னால் நம்மளாக போய் கிளைம் பண்ணி அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு. பட் ஆட்டோமேட்டிக் ஸ்டேக் வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபீஸ் வந்து அதிகமாக பிடிப்பாங்க. இதே மேனுவலுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் பெருசாக டிஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக் போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கில் வந்து கொஞ்சம் ஃபீஸும் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. இதே மேனுவலில் பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ வந்து இதில் எப்படி ஸ்டேக் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். எனேபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கால் போகும். ஒரு ஃபீஸ் வந்து பிஎன்பிலேருந்து நமக்கு பிடிப்பாங்க. பிடிச்சது போக ஸ்டேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு மேலே காட்டும். கேக் வந்து அதை ஸ்டேக் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டேக் ஆகிரும். அடுத்து வந்து அங்கேயே வந்து அந்த ஸ்டேக்குக்கு நேராக ப்ளஸ் அண்ட் மைனஸ் 2 சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் ஸ்டேக் பண்ணதை வந்து எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மைனஸ் சிம்பிள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா வெளியில் எடுத்துடலாம். பட் 72 ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து 0.1% தான் வந்து பிடிப்பாங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து உங்களுக்கு 2% வந்து பிடிச்சிருவாங்க. அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டோக்கன்ஸை வந்து நம்ம எப்படி ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படின்றத பற்றி கால்குலேட் பண்ணலாம். இப்போ இந்த ஏபிஒய்ன்னு இருக்குது பாருங்களேன், இந்த ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து யூஎஸ்டின்னு இருக்குது. நம்ம வந்து கேக்குன்றதை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மேலே வந்து கேக் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு கேக் வந்து ஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ ரிவார்டுன்றதை பார்ப்போம். ஒரு கேக் வந்து நான் ஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னா வருஷத்துக்கு எனக்கு வந்து 0.64 கேக் வந்து அவங்க கொடுப்பாங்க. இதே வந்து 10 கேக் வந்து ஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா 6.43 கேக் வந்து கொடுப்பாங்க. எப்போவுமே ஏர்னிங்ஸ் பார்க்காதீங்க, எவ்வளோ கேக் கொடுப்பாங்கன்னு மட்டும் பாருங்கள்.
ஏன்னா அது வந்து இன்க்ரீஸ் ஆகி போகும்போது இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ 100 கேக் போட்டேன் அப்படின்னா வருஷத்துக்கு 64 கேக் கொடுக்குறாங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு கேக்கோட ப்ரைஸ் வந்து $10 கிட்ட இருக்குது. ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் வந்து $100 கிட்ட போகிறதுக்கு கூட சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அப்போ இப்போ $692 இருக்கக்கூடிய இந்த கேக்கோட மதிப்பு ஃப்யூச்சரில் இது இன்க்ரீஸ் ஆகும்போது 4 மடங்கா 5 மடங்கா இந்த வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகிரும். அதனால தான் இன்கம் பார்க்காதீங்க, எவ்வளோ கேக் கொடுக்குறாங்கன்றது மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ கேக் வந்து ஸ்டேக் பண்ண முடியுமோ நீங்கள் வாங்கி ஸ்டேக் பண்ணி வைக்கலாம். பட் நல்ல ஒரு டிப்பில் வந்து பை பண்ணணும். அது எப்படி பை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்து பை பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் இது உங்களோட மணி போட போகிறீங்க, யாரோட அட்வைஸ்னாலே வந்து நீங்கள் போட வேணாம் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் 2 இதுலேயுமே வந்து நம்ம ஸ்டேக் பண்ணணும். வேணான்னு நினச்சோம்னா மைனஸ் கொடுத்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஸ்டேக் பண்ணுற ஒரு ப்ரொசீஜர். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் ஏதாவது டோக்கன்ஸ் வாங்கினா கூட இதில் போய் கேக் வந்து ஸ்டேக் பண்ணி அது மூலமாக நீங்கள் டோக்கன்ஸாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு கேக்காக கிடைக்காம வேறு ஏதாவது டோக்கன்ஸாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து இங்கே வந்து ஹை டாலர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஹை டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேறு டோக்கன்ஸ் எல்லாம் இருக்குது. பட் எனக்கு கேட்டால் இந்த டோக்கன்ஸ் எல்லாம் வாங்குறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா இதெல்லாம் எந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல டோக்கன்ஸுன்றது நமக்கு தெரியாது. ஃப்யூச்சரில் எந்தளவுக்கு போகுன்றது தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு அதில் ஓன் அனலைஸ் பண்ணி பார்த்து இதில் ஏதாவது டோக்கன் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் கூட நீங்கள் இதை வந்து ரிவார்டாக வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கேக்காக வாங்குறதா பெட்டர். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இவ்வளோ தாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். அண்ட் இந்த கேக் வந்து ஏறலாம் இறங்கலாம், மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ எல்லாம் இந்த மாதிரி ட்ரேடிங், இந்த மாதிரி ஸ்டேக்கிங் இது எல்லாமே கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு கான்செப்ட் தான். ஸோ என்ன ஒரு ரொம்ப வந்து கம்மியான ஒரு ரிஸ்க் தான் எனக்கு கேட்டால். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து இன்கம் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன், அவ்வளோதான். இதை யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாதும் உங்களோட ஓன் ரிஸ்க்கு. ஸோ நான் வந்து யாருக்கும் சஜஸ்ட் கொடுக்கல. ஸோ ஜஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணலாம், எப்படி ஆன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ட்ரஸ்ட் வாலெட்டோட லிங்க் அண்ட் காயின் மார்க்கெட் கேப்போட லிங்க் அண்ட் ட்ரேடிங் வியூவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அண்ட் டெலிகிராமில் ஜாயின் பண்ணலைன்னா அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ எல்லாம் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். See you. Bye bye.